ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிரியை குறித்து தொடர்ந்து பார்க்குறோம். இன்றைக்கி இளையகுமாரனை தான் நம்ம திரும்பி பார்க்க போகிறோம். இளையகுமாரன் தன் தகப்பன்கிட்ட சொத்தை ஃபுல்லாத்தையும் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் அதை அழிச்சிட்டு பன்றியின் தவிட்டு கூட சாப்பிடபடி இல்லாமல் திரும்ப தகப்பன் இடத்துல வராரு. அப்போது அவன் நினைக்கிறான், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனம். தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதோ அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தில் கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்போ இந்த இளைய குமாரனும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காமை போல தன் தகப்பனுக்கு அவமானத்தை கொண்டு வருகிற ஒரு மகனாக காணப்படுறான். 2 பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு பிள்ளை ரொம்ப கீழ்ப்படிஞ்சு அப்பாவுடைய எல்லா காரியத்திற்கும் உடன்பட்டு நடக்குது. ஒரு பிள்ளை சொத்தையெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிடுது. அப்போது பொதுவாக ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பேசியிருப்பாங்க, பிள்ளையே ஒழுங்காக வளர்க்கலை அப்படின்னு பேசியிருப்பாங்க. இல்லை, பிள்ளை இப்போ திரும்பி வந்திருக்கான ஒரு நிலமை, அதை பார்த்து இவர் இப்போ தடபடலாக விருந்து ஏற்பாடு பண்ணுறாரு. சொந்த மகனே சொல்கிறான், அவன் வேசிகள் இடத்துல போய் சொத்தை விற்றுட்டு வந்தவனுக்கு இப்படி விருந்து பண்ணுறீங்களேன்னு. அப்போ புறஜாதியார் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசியிருப்பாங்க, நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்திற்குரிய ஒரு மகனுக்கு இப்படி விருந்து பண்ணுறியே, ஒரு பிள்ளையை சரியாக வளர்க்க முடியாமல் இன்றைக்கி எல்லா சொத்தையும் இழந்து வந்த ஒருத்தனை இப்படி கனம் பண்ணுறியே அப்படின்ட்டு அவமானப்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் அந்த தகப்பன் இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அந்த குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்றான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி வஸ்திரத்தெல்லாம் போட சொல்கிறார். இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா, தூரத்தில் தன் மகன் வருகிறத பார்த்து ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி பிடிச்சு அவனை முத்தம் செய்கிறார். பொதுவாக ஒரு 10 வருஷம் கழித்து, இல்லை ஒரு 4-5 வருஷம், 2 வருஷனே வைங்களேன், எல்லாவற்றையும் இழந்து வந்த ஒரு மகனை அவமானப்பட்ட அந்த தகப்பன் என்ன செஞ்சுருக்கணும்னு, இனி என் மூஞ்சிலே முழிக்காத, எந்த முகத்தில் இங்கே வந்த, எல்லாத்தையும் வேண்டாம், நாங்கள்லாம் வேண்டான்னு தானே சொத்தை எடுத்துகிட்டு போனேன், இப்போ மட்டும் எதுக்கு எங்களை தேடி வந்த அப்படின்னு சொல்லி அந்த மகனை என்ன செஞ்சுருக்கணும், இன்னும் சபித்து தள்ளி வைத்திருக்கணும். நோவா அப்படி தான் செய்தார். இன்னும் சபித்து தள்ளி வச்சுருக்கணும். இல்லைன்னா என்ன செய்யணும், ஐயையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனியே, இப்படி நிற்கிறிய, உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், உன்னை எப்படியெல்லாம் சீராட்டினேன், எப்படி அழகழகான வஸ்திரங்கள் போட்டு உன்னை அழகு பார்த்தேன், இந்த கோலத்தில் உன்னை பார்க்குறதுக்காகவா நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்ட்டு பொதுவாக மனுஷீகமாக நம்ம நிறைய அழுகிறது. அது இப்படி தானே சொல்லி அழுவோம். இப்படின்ட்டு அந்த தகப்பன் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணலை. ஏன்பா என்ன ஆச்சு, யாராவது ஏன் உன் கையில் அவ்வளோ சொத்து கொடுத்து விட்டேனே, என்ன பண்ண, ஒரு வார்த்தை அந்த தகப்பன் அதை பற்றி கேட்கல. இன்ஃபேக்ட் அவர் அழவே இல்லை, என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு அழவே இல்லை. ஏன்னா இந்த தகப்பனும் ஒருவேளை சிறு வயசுலேயே அந்த பையனை ஒன்று கண்டிக்காமல், இல்லை அவன் மன விருப்பப்படி வளர்த்துருப்பாரா இருக்கும், இல்லை எல்லாத்துக்கும் கேட்டதுக்கெல்லாம் ஓகே சொல்லி அவனை செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பார். இல்லைன்னா இவ்வளவு தூரம் துணிகரமாக தன் தகப்பன்கிட்ட சொத்தை எழுதித்தாங்கன்னு அவன் கேட்டிருக்க மாட்டான். அந்த தகப்பனும் என்ன செஞ்சிட்டாரு, சொத்தெல்லாம் கொடுத்து விட்டுட்டார். ஆனால் தான் செய்த தவறை இந்த இடத்துல இந்த தகப்பன் திருத்தி கொள்கிறார். நிச்சயம் நான் விசுவசிக்கிறேன், அந்த தகப்பன் கர்த்தர் சமூகத்தில் அந்த மகனுக்காக கண்ணீர் வடித்திருப்பார். நான் தவறு செஞ்சுட்டேன், என் பிள்ளையை விட்டுறாதீங்க கர்த்தாவே அப்படின்னு நிச்சயம் கதறி அழுதுறதுனால தான் அந்த பிள்ளை திரும்ப இதே வீட்டுக்கு, என் தகப்பன் வீட்டில் நான் வேலைக்காரனாக கூட இருந்துக்கிறேன்னு திரும்பி வரான். அதனால தான் அந்த தகப்பன் ஒரு வார்த்தை அந்த பிள்ளையுடைய பழைய நிலைமையை குறித்தோ அந்த சொத்தை குறித்தோ ஒரு வார்த்தை கூட அந்த தகப்பன் விசாரிக்கலை. ஏன்னா தான் செய்த தவறுக்கு, இல்லை தன் வளர்த்த காரியத்தில் என் பிள்ளை இன்னும் சரியாக வளர்க்காமல் போனதற்கு அவர் மனசில் வருத்தம் கொண்டு தேவ சமூகத்தில் அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்து தன் தவறையும் அறிக்கையிட்டு அவர் ஜெபிச்சதுனால தான் திரும்ப அந்த பையன் வந்திருக்கிறான். இனி அந்த மகனை அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இனி திருந்தின அந்த மகனை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிற காரியத்தில் அவர் ஈடுபட்டாரே ஒழிய பழைய காரியங்களை குறித்து பேச அவர் உடன்படவே இல்லை. அப்போது சின்ன வயசில் அந்த பிள்ளையை வளர்க்க நம்ம தவறி இருந்தால் கூட ஒரு காலம் வரும்போது அந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ளே சிட்சித்து வளர்க்குறதற்கு நம்ம கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது நாம் எதிராளியாக பிள்ளைக்கு இல்லாதபடி காத்துக்கொள்ள தேவன் கிருபை கொடுப்பார்.
நோவாவை போல இந்த இந்த தகப்பனாரும் இனி என் மூஞ்சில முழிக்காத, இனி என் ஊர் பக்கம் வந்து என்னை சொந்தக்காரங்க மத்தியில் அவமானப்படுத்தாத, உன்னால் எனக்கு அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்த பையனை திரும்ப துரத்தி விடலை, அவதூறான வார்த்தைகளை பேசலை. அவர் ஏற்றுக்கொள்கிற மனசை அன்னைக்கு அவர் பெற்றுக்கொள்ளலை, ஏற்கனவே அதுக்கு தயாராக இருந்ததுனால தான் மகன் வரும்போது அவரை ஏற்றுக்கொள்கிறதற்கான சூழ்நிலை அவருக்கு இருந்தது. மகன் இப்படி இருந்ததற்கு கர்த்தர் சமூகத்தில் ஏற்கனவே அதற்காக அழுது ஜெபித்ததுனால தான் மகன் திரும்பி வரும்போது திரும்ப அவர் பழைய நிலைமையை குறித்து அழவே இல்லை. அப்போது நம்மளே நம்ம பிள்ளைக்கு எதிராளியாக மாறாமல் இருக்கணும்னா சிறு வயதிலிருந்தே பிள்ளையை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தியிருக்கணும். ஒருவேளை வழிநடத்த தவறி இருந்தாலும் வளர்ந்த பின்பாவது என்னைக்கு நமக்கு இந்த தேவ ஞானம் வருதோ அன்னைக்காவது கர்த்தர்கிட்ட கொடுத்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி இந்த பிள்ளையை நடத்துங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் பிள்ளைய கர்த்தர்கிட்ட கொடுக்காம நம்ம தொடர்ந்து பிள்ளை மாறலை, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் அவமானப்பட்டுட்டேன், இவனால் இப்படி அவளால் அப்படின்னு திரும்பவும் குற்றம் சுமற்றி கொண்டே இருந்தால் பிள்ளையின் வாழ்க்கையிலையும் மாற்றல்ல, நம்ம லைஃப்லேயும் மாற்றல்ல. நம்ம கடைசி வரைக்கும் நொந்து கொண்டு மன பாரத்தோடு இருக்க வேண்டியதான். பிள்ளை என்னைக்கு தவறு செய்கிறது தெரிஞ்சு அதை உங்களால் கண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகுதோ கர்த்தர் கையில் கொடுத்து நீங்கள் சிட்சித்தாத அவனை திருத்துங்கன்னு அவன் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவன் மனமாற்றத்துக்காக காத்திருந்து மனம் மாறி வரும்போது கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிறதற்கான காரியத்தில் சிந்தனையோடு இருப்போமானால் நாமே நம்ம எதிராளியாக மாறாதபடி நம்மளை காத்துக்கொள்ள முடியும். God bless you.